நாட்களில் தியானித்துக் கொண்டு வருகிற அதே வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனம். I request you to read the same passage what we read in the other day, Hebrews chapter 12 verses 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Wherefore we, receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear, for our God is a consuming fire. அருமையானவர்களே, மனிதன் நித்திய காலமாக தேவனோடு ஜீவிக்கும்படியாக ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். And the Lord God is preparing a immovable kingdom that man might be able to live everlastingly forever and ever. முந்தின நாள் நாம் கேட்டது போல வேதம் பலவிதமான ராஜ்யங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. As we dealt in the past days, the scripture is introducing about many kingdoms. தூதர்களுடைய ராஜ்யம், even the kingdom of the angels, சாத்தானுடைய ராஜ்யம், even the kingdom of the devil, மனித ராஜ்யங்கள், even the kingdom of men, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், the kingdom of the dear son, பரிசுத்தவான்களுடைய ராஜ்யமாகிய 1000 வருட அரசாட்சி, even the kingdom of the saints that is 1,000 years rule, தேவனுடைய ராஜ்யமாகிய நித்திய ராஜ்யங்கள், and even the kingdom of God which are the eternal kingdoms. இப்படி பலவிதமான ராஜ்யங்களை நாம் வேதத்தில் காண்கிறோம். And we can see such kind of kingdoms in the scriptures. மனிதனோ அசைவில்லாத இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சதா காலமும் ஜீவிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். Man have been created that he might live everlastingly in the kingdom of God. அவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பரீட்சை காலத்தில் அவன் தோல்வி அடைந்தபடியினால், விழுந்து போனபடியினால் அந்த ராஜ்யத்துக்கு அவன் அந்நியனாய் போய்விட்டான். Even in the test, as he had fallen, as he had failed, even he became a stranger to those kingdom. தேவன் மாறாதவர். But the Lord God is unchanging God. அவருடைய நோக்கமும் மாறாதவைகளே. Even the aim and the intention of God is also unchanging. மனிதன் மாறி போனாலும் மனிதன் மேல் வைத்த தேவனுடைய நோக்கமோ மாறாததாக அவருடைய மனதிலே இருந்தது. Even though man has changed, but what the intention, aim he had upon man in his mind was in the same way. மாறாத அந்த நோக்கத்தின்படியே மனிதனை, எந்த மனிதன் விழுந்து போனானோ அதே மனிதனை ஆண்டவர் பின்தொடர்ந்து வருகிறார். And whatever the man, whoever fallen, even the very same man God is pursuing and coming after him. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். And even only whatever that is lost, only to seek and to save. For that purpose Jesus came upon this earth. எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டித்த வண்ணமாக இருக்க மனிதன் விழுந்து போனான். When all creation are found in the same state, but man had fallen. விழுந்து போன இந்த மனிதனை தேடி தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். Only to seek this fallen man, the Lord God came down from heaven. அவர்தான் அருமையான இயேசு கிறிஸ்து. That is our precious Lord Jesus Christ. விழுந்து போன மனிதன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான சிலாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறார். Only the fallen man, because of the Lord Jesus Christ, is having a privilege to enter into that kingdom. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து வேதத்தில் பல விதங்களில் நாம் விசேஷமாக காண்கிறோம். And we read about the greatness of the immovable kingdom in many ways. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசித்த வண்ணமாக, as we read from Revelation chapter 21 verses 1 and 2, அந்த அசைவில்லாத ராஜ்யங்கள் எல்லாம் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று எல்லாம் புதியவைகளாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. Now all is introduced as a new thing, as a new heaven, new earth and new Jerusalem. இது ஏன் இப்படி புதியவைகளாக காணப்படுகிறது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று காத்திருந்தார். And even one child of God, why all is new
and you prayed and you waited that God might explain it. அது ஒருபோதும் பழையதாக மாறாதா? Will it not turn in nowhere as the old one? என்றைக்குமே அது புதியதாகவே இருக்குமா? Would it be remain as the same as the new one? அது எப்படி அப்படி இருக்க முடியும்? In what a way it could remain in that state? இப்படி பலவிதமான கேள்விகள் அவருக்குள் எழுந்தன. In such a way, such kind of question was risen from his heart. எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கிற தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். And he was praying to the Lord God who could answer any kind of question. ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு இப்படி ஒரு தரிசனத்தை காட்டி கொடுத்தார். One day God has shown a vision in this way. ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். The Lord God called him and took him to heaven. அங்கே ஓடிக்கொண்டிருந்ததான சுத்தமான அந்த ஜீவ தண்ணீரை அவர் எடுத்து பருகினார். And even the water which is running, the pure water, made him to drink that water. இந்த தண்ணீரை குடி என்று சொன்னபோது அவர் கைகளால் அந்த தண்ணீரை அள்ளி அவர் குடித்தார். When he was asked to drink that water, he caught it from the hand and he drank that water. அது குடித்தபோது முதலாவது உள்ள இறங்கும்போது ஒரு டேஸ்டாக அது அவர் அதை சுவைத்தார். And while that water was going down in his mouth, and he was able to experience that taste of that water. அதே தண்ணீரை மறுபடியும் எடுத்து குடிக்கும்போது முந்தின டேஸ்ட் அல்ல, ஒரு புது டேஸ்டாக உணர்ந்தார். And while he took those water for the second time, the taste was not like the previous one, it looked like something new. எத்தனை முறை அவர் அதை அள்ளி குடித்தாரோ ஒவ்வொரு முறையும் ஒரு புது புது ருசியாகவே அவர் சுவைத்துக் கொண்டிருந்தார். And how many times he was just taking the water and he was just drinking that, in all the time he was able to taste new taste. அங்கே ஒரு மரத்தின் கனியை பறித்து புசிக்க சொன்னார். And he ordered to pluck the fruit of the tree to eat. அந்த கனியை பறித்து அவர் முதலாவது கடித்து சுவைத்தபோது அவர் ஒரு இனிமையான ஒரு டேஸ்டை உணர்ந்தார். While he just plucked it and while he bite it, he was able to realize one new taste. அதே கனியை மறுபடியுமாக கடித்தபோது அது இன்னொரு டேஸ்டாக காணப்பட்டது. Again while he made another bite, it gave another new taste. எத்தனை முறை கடித்து சாப்பிட்டாரோ அத்தனை முறையும் புது புது டேஸ்டை அவர் உணர்ந்தார். How many times he was biting and eating that fruit, so much he was able to feel the new taste. அவர் கண்ணால பார்க்கும்போது எதை அவர் பார்த்தாரோ மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிவிட்டு மறுபடி பார்க்கும்போது முந்தி பார்த்தவைகள் இல்ல, அது வித்தியாசமாக காணப்பட்டது. And he was seeing something else. When he turned the other side, when he looked back to the same side, he found not the previous one, a new one. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொரு முறையும் திரும்ப புதிதாகவே காட்சியளித்துக் கொண்டது. Whatever the side he was turning, right and left, every time he was only seeing the new spectacle. ஆனபடியால் அவருக்கு அங்கே சலிப்பு என்பதே ஏற்படவில்லை. That's why it was not tiring in any way. விழித்துக் கொண்டார். And he got up. அவருடைய உள்ளம் அவ்வளவு பெரிய ஆனந்த களிப்புக்குள்ளாயிற்று. And even his heart was with a great joy. ஓ, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா? Oh, God has even called me for such a wonderful kingdom. இதிலே எத்தனை வருடங்கள் மனிதன் ஜீவித்தாலும் எப்போதும் எல்லாமே புதிதாகவே காணப்படுகிறது. Even though man lived for many years and all things look like new thing. ஆனபடியால் எத்தனை கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் ஜீவித்தாலும் அங்கே அவன் பழையதை காணவே மாட்டான். Even if man lived for many millions of years, you won't see the old thing. எப்போதும் எல்லாம் புதியவைகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. All the time, every time, everything appear like a new thing. ஆனபடியினால்தான் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று அதற்கு நிரந்தரமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why it has been given the name as New Heaven, New Earth and New Jerusalem. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Oh dear beloved, only for this sort of kingdom the Lord God has called us. நான் இதை சொல்லும்போதே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று எதிர்பார்த்தேன்.
Even I expected when I was telling all, you will lift up your hand and you will say hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name. கர்த்தர் நம்மை புதிய ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். The Lord God has called us for the new kingdom. அசைவில்லாத ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். And he has called us for an immovable kingdom. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான ராஜ்யம் என்றும் எப்போது புதியதாகவே காணப்படுகிறது. Whatever the Lord God reserved for us, it will always appear new. ஆனபடியால்தான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். That's why while man upon the earth, he must come in Christ. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற மனிதன் கிறிஸ்துவை அறிந்து அவருக்குள் பிரவேசிக்கும் போது, when man outside Christ, knowing Christ, when he enter in that Christ, கிறிஸ்து அவனுக்குள் பிரவேசிக்கும் போது, when Christ enter in him, பரிசுத்த ஆவியினாலே பரலோகம் அவனுக்குள் கடந்து வரும்போது, by the Holy Spirit when heaven pass into him, அந்த பரலோகத்தை முன் சுவையாக அவன் அபிஷேகத்தின் மூலம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். and even that heaven through the Holy Spirit he is able to taste and experience it. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். Anyone in Christ is a new creature. எத்தனை வருடங்கள் இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்துவ ஜீவியை செய்தாலும் அவனுக்கு சலிப்பே வர முடியாது. How many long years he is doing a Christian life, the spiritual life, he will never be monotonous and never feel tiredness. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆண்டவர் புதிய புதிய அனுபவங்களை தந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். Whenever he live in Christ, God is providing new experiences and guiding him in a wonderful way. புதிய அபிஷேகம், New anointing, புதிய கிருபை, new graces, புது எண்ணெய், new oil, புது பலன், new strength, புதிய தானியம், new corn, எல்லாமே புதியவைகளாக காணப்படுகிறது. and everything all appear as a new thing, புதிய புதிய தூதுகள், and new messages, புதிய புதிய வெளிப்படுத்துதல்கள். new revelations. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதியவைகளாக இருக்கிறது. If anyone in Christ, all is new. ஆனபடியால் இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியிலே செய்கிற வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை போல ஆனந்தமான இன்பகரமான வேறொரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. Even down on the sun, even upon the earth, if at all a man could do this spiritual life is going to bring a great pleasure in him. ஆனபடியால் தான் ஒரு மனிதன் ஒரு முறை கிறிஸ்துவுக்குள் சரியான விதத்தில் வந்து அவரை ருசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனை திருப்பி வெளியே கொண்டு வரவே முடிகிறதில்லை. One man come into Christ, when he started tasting that Christ, no way he could be brought out. அவனுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளின் ஊடாக அவன் இன்னும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக போய்க் கொண்டிருக்கிறானே அல்லாமல் அவன் வெளியே வருகிறதில்லை. Even though he is having trial and temptation and all kind of problem, but he will be only in Christ, but he will never come out. ஏறக்குறைய 35 வருடமாக நான் கிறிஸ்துவை ருசித்து வருகிறேன். Even almost like 37 years, I am tasting experience in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆன என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாய் அவரண்டையில் இழுத்துக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். Even in Christ, in all circumstances, I feel how he is drawing closer and closer. எத்தனை பேர் அப்படி உணர்கிறோம்? How many of you realize like that? நான் கிறிஸ்துவுக்குள் வந்தது முதல் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக என் இயேசு என்னை அவரண்டையிலே இழுத்துக் கொண்டே இருக்கிறார் என்று எத்தனை பேர் உணர்கிறோம்? How many of you realize when I brought in Christ, I realize I'm drawn closer with that God every day. ஹல்லேலூயா! உம்மை கண்டவன் விட்டு போவாரோ இந்த பின்னால் செல்வோனோ உம்மை கண்டவன் விட்டு போவாரோ இந்த மண்டலம் பின்னால் செல்வோனோ ஓ மாலல்லாதிருப்பாரோ அருளே அருள் நிறைவே நீர் அன்பனே மகான்பனே உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே அன்பனே மகான்பனே உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை இயேசுவுக்குள் வந்த பிறகு
திரும்பி வெளியே வரவே முடியாது. Yes, beloved, once when you come in Christ, in no way you could come out. ஆனபடியினால்தான் எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக முடியாமல் இரத்த சாட்சிகளாக அவருக்குள்ளேயே தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார். That's why you can find in the world, and as they are found in Christ, they die as a martyr and finish the race. கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியம் அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு ஜீவியமாக இருக்கிறது. Even the life in Christ Jesus is such a wonderful thing. தேவன் நம்மை அசைவில்லாத ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். Even the Godhead even called for us, even the kingdom which is immovable. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நேற்றைய தினத்தில் நாம் சில காரியங்களை சிந்தித்தோம். Even yesterday we dealt about if you want to try the immovable kingdom, what all the things we must have. இந்த பூமியில் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். Even on the earth every day man start running and running and running. முக்கியமான மெயின் ரோட்ல இருந்து நாம் கவனிக்கும் போது ஒவ்வொருவரும் கார்லயும் டூ வீலர்லயும் நடந்து வேகமாக போய்க்கொண்டே இருக்கிறார்கள். Even if you just watching the road, you can find by two-wheeler, four-wheeler, a walking man is going very hastily. உலகம் வேகமாய் போய்க்கொண்டே இருக்கிறது. Even the world is going very swiftly. ஆனால் முடிவிலே என்னத்தை காண்கிறார்கள் என்றால் ஒன்றும் இல்லை என்ற ஒரு பதில் தான் உண்டாகும். But finally what they are able to see, that answer is they find nothing. நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன். I came as a naked person, even I am returning back as a naked. நான் இந்த பூமிக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது. While I came to the earth, I brought nothing. Even while I depart from the earth, I take nothing. இந்த பூமியில் மனிதன் எவ்வளவு சேர்த்தாலும் அவன் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. Even though man I heap many things, while he die, he takes nothing. ஏனென்றால் இவைகள் எல்லாமே அழியக்கூடியவைகளும் அசைந்து போகக்கூடியவைகளுமாக இருக்கு. Because all thing is something which could be destroyed, which will vanish away. மரித்த பின்பு மனிதன் நித்திய ராஜ்யத்தை நோக்கி போக வேண்டும். When man die, man has to go toward that eternal kingdom. இந்த அநித்தியமானவைகள் ஒன்றும் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. All these transitory thing will never enter into that eternal kingdom. ஆனபடியினால் தான் அருமையானவர்களே, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ என்று வேதத்தில் படிக்கிறோம். That's why we read, as we get enter into that immovable kingdom. அந்த ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்கள் இந்த பூமியிலே எந்த பாதையில் கடந்து போக வேண்டும் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். Even yesterday the people want to go to the immovable kingdom, what kind of way we had to go, and we saw it through the light of the word of God. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து இன்றைய தினத்தில் சில காரியங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் காணும்படியாக ஏவப்படுகிறேன். Even if you want to go to that immovable kingdom, what kind of worship we had to do, in the light of the word of God, I want to reveal something. மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. Let's read that verse again. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now here it is said, with the reverence and greatly fear we had to serve and worship our God. இந்த பூமியில் மனிதன் எத்தனையோ விதங்களில் ஆராதனைகளை செய்கிறார். Even on the earth man is worshiping God in a different way. ஆனால் மனிதனை சிருஷ்டித்த தேவன் அவர் விரும்புகிறதான ஒரு ஆராதனை இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The Lord God who created man, even he desire what kind of worship a man had to do before him. அவர் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது? What kind of service or what kind of worship as he desire from us? பயத்தோடும் பக்தியோடும் கூடிய அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை அவர் எதிர்பார்க்கிறார். And he is expecting a worship with the reverence and godly fear which is acceptable. முதலாவது பயத்தோடு கூடிய ஒரு ஆராதனை என்றால் என்ன? What is meant by a worship with the reverence? பயம் என்று சொல்லும்போது பலவிதமான பயங்களை குறித்து நாம் அறிகிறோம். And while you know about fear, we can understand many
aspect of those fears. மனிதன் துஷ்ட மிருகங்களை கண்டால் பயப்படுகிறான். Even when man sees the wild animals, he is fearful. மனிதன் பிசாசுடைய வல்லமைகளை காணும்போது பயப்படுகிறான். Even when man sees the power of Satan, he is fearful. மனிதன் அதிகாரிகளுக்கு பயப்படுகிறான். Even man is afraid of the officials or the superiors. மனிதன் மனிதர்களை கண்டு பயப்படுகிறான். Man is afraid when he sees another man. எத்தனையோ விதமான பயத்தை இந்த பூமியிலே மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Man is experiencing fear in a different way on this earth. ஆனால் வேதம் இவை அல்லாத ஒரு பயத்தை குறித்து தான் நமக்கு போதிக்கிறது. But the word of God is preaching apart from all those fear. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிறதான பயம். And that is a fear that fearing God alone. இந்த பயத்தை தவிர வேற எந்த பயமும் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதே இல்லை. Only this fear God desire, but he never desire any other fear in man. மற்ற எல்லா பயமும் மனிதனுக்கு தீமையை தான் கொண்டு வருகிறது. And all the fear only bring evil effect upon a man. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கிறது. Even the fear of a man is only brings snare in him. பயமானது வேதனை உள்ளதாக இருக்கிறது. Even the fear is something painful. சிலர் எதை எடுத்தாலும் பயந்து 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 தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வேதனைக்குள்ளாகவே காணப்படுகிறார். And some people, they are fearful and even leading the life in pain and torment. இருட்டை கண்டால் பயம். Even when they see the darkness, they are fearful. இருளில் ஏதாயிலும் ஒரு பொருள் ஆடிக்கொண்டிருந்தால் அதை கண்டு பயம். When they see in the darkness something is wagging, he is fearful. தனிமையாக எங்கேயும் போக பயம். Even he is fearful to go all alone. எத்தனையோ விதங்களில் மனிதன் பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். Man have been seized with the spirit of fear in many ways. இந்த பயங்கள் எல்லாம் மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருகிறது. All these fear only bring about torment and pain. இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கையை செய்கிறார். And he is doing a life without rest. ஆனால் இதன் மத்தியிலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். But in the midst of all this fear, God is speaking about the fear, the reverence of God. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. Even the fear of the Lord, it is the spring of life. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மனிதனுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. When man fear God, it bring a life, experience unto life. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்க ஆரம்பித்தால் மற்ற எல்லா பயத்தையும் அவன் புறம்பே தள்ளி விடுகிறான். When he fear God, whatever the fear in the world, he put it aside. எல்லா பயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அவன் பெற்றுக்கொள்கிறான். And he is having a power to prevail, even to overpower all those fears. எத்தனை பேருக்கு தேவ பயம் வேண்டும் என்று விரும்புகிறோம்? How many of you desire, I need godly fear? தேவ பயம் உள்ளவர்கள் இந்த பூமியில் உள்ள எல்லா பயத்தையும் தங்களுடைய பாதங்களுக்கு கீழாக கொண்டு வருகிறார். The people who ever fear God, they bring all the fears under their feet. அருமையானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு. Even in fearing the Lord, there is two parts. அந்த பயத்தோடு தான் ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். Only with that fear, as long as he is upon the earth, he must worship God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் உள்ள இரண்டு பகுதிகள் என்ன? What are the two parts in fearing the Lord? ஒன்று தீமையை வெறுத்து ஜீவிப்பது. The first one is hating the evil and living for the Lord. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் தீமையை எல்லாம் வெறுத்து ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். If anyone say I'm fearing the Lord, you must be hating whatsoever seems to be evil. மற்றபடி வெளிப்படையான நம்முடைய வஸ்திரங்களோ அல்லது புறமான நம்முடைய பக்தியோ உண்மையான ஒரு பக்தியாக தேவனுடைய சமூகத்தில் கணக்கிடப்படுகிறதில்லை. Whatever external appearance and whatever the godliness and piousness will never be reckoned by the Lord. அல்லது பக்திக்குரியதான ஒரு வேஷமோ நமக்கு உண்மையான பக்தியை கொண்டு வராது. Even whatever the guise appearance of the godly appearance, that will bring nothing. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். In Proverbs 8 chapter verse 13 we read about that even hating the evil is the fear of the Lord. வாசியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். The fear of the Lord is to hate evil. தீமையான பாவ சம்பந்தப்பட்ட பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் மனிதன் வெறுத்து ஜீவித்தால்
அதுதான் உண்மையான தேவ பயம். Whatever appear evil, when ye hate and live for the Lord, that it's called the fear of the Lord. நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் எல்லா அசுத்த தீமையான எல்லாவற்றையும் அவன் வெறுக்க வேண்டும். அதுதான் உண்மையான தெய்வ பயம். When he say, I fear the Lord, whatever seems to be abominable, he must hate it. That is called the fear of the Lord. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் அவன் விட்டு விலகி அவைகளை வெறுத்து ஜீவிக்க வேண்டும். Whatever appear evil, he must hate it and he must live for the Lord. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவன் வெறுக்கிற சில காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். And we read in Proverbs chapter 6 verse 11, we read about what all the things that God hates. வாசியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இவைகளெல்லாம் தேவன் வெறுக்கிறதான காரியங்கள். And these are all the things that God hates. இவைகளெல்லாம் பாவமான தீமையான காரியங்கள். These are all the sinful, abominable things. அருமையான நண்பனே, நீ ஒரு தேவ பயமுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை நீ வெறுத்திருக்கிறாயா, வெறுத்து ஜீவிக்கிறாயா என்று நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். Oh dear friend, if you think you are a godly, have you ever hated all these evil things? அசைவில்லாத அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நீ பிரயாணம் பண்ணுகிற ஒரு நபராய் இருந்தால் இந்த தீமையை வெறுத்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். And if you are a man walking toward that immovable kingdom, you had to hate all these things and build up your life. மேட்டிமையான கண், And the proud look. மற்றவர்களை அற்பமாக பார்க்கிறதான ஒரு பார்வை. It is a look and even low estimating others. தனக்குள்ளே தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொண்டு ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். It is a life always thinking better than anyone. அது ஒரு பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But God is saying that is something sin. அதை ஒரு மனிதன் வெறுக்க வேண்டும். And man must hate that. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? If he is not able to allow the brother whom he see, how could he see God who is invisible? மேட்டிமையான இந்த கண் பெருமையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு பார்வையாக இருக்கிறது. And even this kind of look, it comes out of the proud look. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord God always resists the proud. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. And no way he could inherit the kingdom which is immovable. ஆனபடியினால்தான் மேட்டிமையான கண் தேவன் வெறுக்கிற ஒன்றாக இருக்கிறது. Even that's why the proud look is the thing which God hates. எத்தனையோ விதங்களில் மனிதன் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார். In many aspects, man low estimating all others. தன்னை உயர்ந்த ஜாதி என்று எண்ணிக்கொள்ளுகிற ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையில் தாழ்ந்த ஜாதியாக மற்றவர்களை கருதி அவர்களை அற்பமாக பார்க்கிறார். And whosoever think that he is an high caste, while he look into the low caste, he is looking with that look. அது ஒரு ஜாதி பெருமையாக இருக்கிறது. It is the proud of the casteism. தன்னை பற்றி தான் ஒரு விசேஷித்தவன் என்று எதிலெல்லாம் தன்னை எண்ணிக்கொள்ளுகிறானோ அவன் அந்த அனுபவம் இல்லாத மற்றவர்களை பார்க்கும்போது அற்பமாக பார்க்கிறான். And whatever you think that is a greater, when you look into another man, he low estimating. தங்களுடைய பணத்தை குறித்து பெருமை உண்டு. Even they have a pride about the money, wealth, what they have. சரீர அழகை குறித்து மனிதன் பெருமை பாராட்டுகிறான். Even man is having proud because of even the healthy body. தன்னுடைய படிப்பை குறித்து பெருமை உண்டு. Even because of the education he is having the pride. தங்களுடைய குடும்பத்தை குறித்த பெருமை உண்டு. Because of the family he is having the pride. தங்களுடைய உத்தியோகத்தை குறித்த பெருமை உண்டு. Because of that job and profession they have that pride. தங்களுடைய ஜாதியை குறித்த பெருமை உண்டு. Because of the caste and community they have that pride. ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்தில் இப்படிப்பட்டதான வித்தியாசங்கள் பார்க்கிறவர்கள் ஒருவரையும் அங்கே காண முடியாது. But in that immovable kingdom, whosoever distinguished with all kind of difference will never be seen in that place. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மேல் மக்கள் மாயையும் கீழ் மக்கள் பொய்யுமாக இருக்கிறார்கள். And even the people are high, they are vanity.
if the people are law, they are lies. இவர்கள் ரெண்டு பேரையும் திராசில் வைத்து நிறுத்தால் இவர்கள் மாயை பார்க்கிலும் லேசானவர்களாக இருக்கிறார். Even if both the people are weighed in the balance, they will be lighter than the vanities. தேவனுடைய பார்வையிலே விலையற்றவர்களாய் போய்விடுகிறார். Even in the sight of the Lord, they tend to be a priceless. மேட்டுமையான கண்களுடைய மனிதன் தேவனுடைய பார்வையில் விலையற்றவனாக போகிறார். The man who is having a proud look in the sight of the Lord, he lose all the price. ஆனபடியினால் மேட்டுமையான கண் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, அது தேவன் வெறுக்கிற ஒன்றாக இருக்கிறது. The proud look, it is not the fear what God expects, but it is the aspect which God hates. இந்த ஜாதி வித்தியாசங்கள் பாஷை வித்தியாசங்கள் எல்லாம் எப்படி உண்டானது என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. Even the word of God says very clearly how man had this kind of caste difference, the language difference and all. நோவா காலத்தில் வெள்ளம் உண்டாகிற வரைக்கும் இந்த பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமாக இருந்தது. Even before there was a flood in the time of Noah, even upon the earth there was a one community with a one language. மனிதனுடைய பாவங்களின் நிமித்தம் வெள்ளம் வந்து தேசமெல்லாம் அழிந்து போயிற்று. And because of the pride of a man, the flood came and all have been destroyed. அந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன்தான் நோவா. In that time, a man who feared the Lord and walked in the ways of the Lord, he called Noah. அவருடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். And God had preserved his family. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். And after the flood, the people started multiplying. பூமியில் ஜனங்கள் பெருகி பூமியை நிரப்பினார்கள். People all multiplied and filled the earth. ஜலப்பிரளயம் ஏன் வந்து இவ்வளவு பெரிய அழிவு உண்டாயிற்று, அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அப்படிப்பட்ட அழிவு இனி வராமல் இருக்கும்படி தன்னை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதான மனிதன் இனி ஒரு ஜலப்பிரளயம் வந்தால் அதற்கு எப்படி தப்பலாம் என்று அவனுடைய மனது வேறொரு பக்கம் திருப்பப்படுகிறது. And while he saw that flood, how it brought a destruction, how he must preserve that the flood should never come in such a way, his mind is deviated. மனிதர்களுடைய பாவத்தை நிமித்தமாகத்தான் ஜலப்பிரளயம் உண்டாகி பூமி அழிக்கப்பட்டது. Only because of sin, the flood came and destroyed all the human beings. இனி தீமையை வெறுக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று மனிதன் தன்னை ஆராய்ந்து தன்னை தேவனுடைய வழியில் நடத்துவதற்கு பதிலாக பாவம் செய்கிறதை நாம் துணிகரமாக செய்வோம், அழிவு வந்தால் அதற்கு தப்பும்படி ஒரு கோபுரத்தை கட்டலாம் என்று சொல்லி மனிதன் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தான். Instead of hating all the sin and all those evils, we are without fearing the Lord. If any distraction comes, only to escape, you want to build a high tower. இதே காரியம்தான் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் மத்தியில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Even the same thing in the midst of all the human race, the same thing is occurring. வியாதிக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்த அவனுக்கு விருப்பமில்லை. இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடியதான வழி என்ன என்பதைத்தான் அவன் கண்டுபிடிக்கிறான். And while the sickness come, he never looking why that sickness come, but he is only making invention and discovery how it had come in. பலவிதமான வியாதிகள், கொள்ளை நோய்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது போல இந்த கடைசி நாட்களில் வைத்தியர்களாலே கண்டுபிடிக்க முடியாத அநேக வியாதிகள் மனிதர்களை இந்த நாட்களிலே சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. Now even in this days you can find a lot of pestilence and plague, whatever which can no way a man could ascertain, it seems to be multiplied in the midst of the man. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி அவன் கோபுரத்தை கட்டின வேளையில் தான் ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி மனிதர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். When man want to escape all this kind of terror and destruction, when he built the tower, God descended and he had really made them nothing. பாஷை வித்தியாசங்கள், ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் மனிதனுடைய பெருமை நிமித்தமாக உண்டானவைகளாக இருக்கிறது. It's all that the language difference, it's all the caste difference, it's all out of the pride of a man. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அதை நாம் தெளிவாக படிக்கிறோம். While we read in Genesis 11th chapter, we can read very clearly. ஆம் பிரியமானவர்களே, மேட்டுமையான கண்ணை தேவன் வெறுக்கிறார். Oh dear beloved, God hates that kind of proud look. பொய் நாவை ஆண்டவர் வெறுக்கிறார். Even God hates a lying tongue. ஒரு மனிதன் பொய்யை குறித்து இப்படி சொன்னார். And man was saying about the lie in this way. பொய் என்று சொல்லுவது அது ஒரு பெரிய பை.
When you say a lie, it is something like a big bag. அவன் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஒரு மனிதனை விசாரித்தார், நீ என்னெல்லாம் பாவம் செய்கிறாய் சொல் என்று. And if you ask any man, what all the sins you are committing? அவன் சொன்னான், நான் ஒரு பாவமும் செய்கிறதில்லை, நான் செய்கிற ஒரே ஒரு பாவம் பொய் மட்டும் சொல்லுவேன். And I never commit any sin, but only one sin I commit is only lying. கொலை செய்திருப்பான். And you would have committed murder. நீ கொலை செய்தாயா என்று கேட்டால் இல்லை. When he asked whether he committed murder, he say no. திருடி இருப்பான், நீ திருடினாயா என்று கேட்டால் இல்லை. He would have stolen. When he asked whether he had stolen anything, he say no. செய்ய வேண்டிய அத்தனை பாவங்களை செய்துவிட்டு அவன் இல்லை இல்லை என்று பொய் மட்டும் சொல்லுவான். And what all the thing he committed, but he would say no, no, only he will reply in that way. ஆனபடியால் பொய் என்று சொல்லுவது அது ஒரு பெரிய பை. And that's why that lie, it is something like a big bag. அது எல்லா பாவத்தையும் மூடி விடுகிறது. And it covers all the sins of a man. ஆனபடியால் நான் ஒரு பாவமும் செய்கிறதில்லை, நான் செய்கிற ஒரே ஒரு பாவம் பொய் மட்டும்தான். I never committed any sin. Only sin I committed is lying. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அந்த நித்திய அக்கினி கடலுக்குள் பிரவேசிப்பார்கள், அவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் வர முடியாது. The people who have a lie, they will go to the second death, that eternal fire. They will never come into the immortal kingdom. பொய் நாவை தேவன் வெறுக்கிறார். And God hates that kind of lying tongue. அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் சொல்லுகிற வரைக்கும் ஒரு மனிதன் தேவனை ருசிக்க முடியாது. And whether it is a small one and greater, as long as a man lie, he cannot taste God. தேவன் வெறுக்கிற பாவங்களில் ஒன்றுதான் பொய் நாவு. And among all that God hates is that lying tongue. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. It is a hand that shed innocent blood. குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது. And it is even judging the people who have never committed error as they committed error. குற்றம் இல்லாதவர்களை தண்டிப்பது. And even punishing the people he never committed any fault in the life. குற்றம் இல்லாதவர்களுக்காக பொய் சாட்சி சொல்லுவது. Even only the people who have no error and saying of false witnesses. பணத்துக்காக பொருளுக்காக பொய் சாட்சியாக ஏற்படுத்தப்படுவது. Only for the sake of money and somewhere appointed as false witnesses. குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துகிறதான கைகளை தேவன் வெறுக்கிறார். And God hating the hand which shed the innocent blood. துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். The heart that deviseth the wicked imagination. நடக்காத காரியங்களை நடந்ததாக ஜோடித்து பேசுவது. And what are the things that are not happened, but saying as it had happened. இப்படிப்பட்ட இருதயங்களை தேவன் வெறுக்கிறார். But God hates this kind of hearts. தீமை செய்வதற்கு விரைந்து ஓடுகிற கால்கள். The feet that be swept in running to mischief. தவறு செய்வதற்காக பாவம் செய்வதற்காக விரைந்து போகிறதான மனிதனுடைய கால்களை ஜீவியத்தை தேவன் வெறுக்கிறார். And the man only to commit sin as he is going swiftly with his feet, God hates that. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. And even the false witnesses with that speak of the lie. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். And he is sowing discord among brethren. ரெண்டு பேர் நன்றாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது தெரிந்தால் இங்கும் அங்கும் அதையும் இதையும் சொல்லி கோள் சொல்லி சகோதரர்களை பிரித்து விடுகிறது. If they are loving each other, backbiting and tale-bearing, in anyhow they will separate them. இந்த பாவங்களை எல்லாம் தேவன் வெறுக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. But the word of God says very clearly, in all these sins God hates. இவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. Even all the things in the sight of the Lord, it is something of abomination. ஆனபடியால் தேவ பயம் என்றால் இப்படிப்பட்டதான தீமையை பாவங்களை வெறுத்து ஜீவிக்கிறது தான் தேவ பயம். And the fear of the Lord, this kind of evil, this kind of hateful thing, abominable thing, we had to hate and live for God. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let us turn our attention to Job, the chapter 1, verse 1. அந்த தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியை வாசித்து பாருங்கள். Let's read about the witness, the testimony said about that man of God. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஆங்கிலத்தில் There was a man in the land of Uz whose name was Job, and that man was perfect and upright, and one that feared God and eschewed evil. அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். And he
one that feared God and eschewed evil. நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனா இருந்தால் பொல்லாங்கான எல்லாவற்றுக்கும் நீ விலகி ஜீவிக்க வேண்டும். If you are a man fearing the Lord, whatever seems to be evil, you must hate and live. அதுதான் உண்மையான ஒரு தெய்வ பயம். That is the true godly fear. இப்படி பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்கு தான் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். Only the people whoever fear the Lord and live for God, God gives all the blessing to that person. இது தேவ பயத்தின் ஒரு பகுதி. It's only one part of the fear of the Lord. தேவ பயத்துக்கு இரண்டு பகுதிகள் உண்டு. Even the fear of the Lord is having two parts. இவைகள் ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவ பயம். When both the parts join together, it called the fear of the Lord. இந்த இரண்டாவது பகுதி என்ன? What is that second part? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. And Genesis 22nd chapter verse 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சாட்சி ஆபிரகாமை நோக்கி உண்டாகிறது. Now towards Abraham from heaven one testimony comes. Now I know that you fear the Lord. எத்தனையோ வருடங்கள் கழித்து ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தார். Even after a long period, one son was born to Abraham. அவன்தான் வாக்குத்தத்தத்தின்படி ஒரே ஒரு மகன். And according to the promise, he was the only one son. ஆபிரகாமால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு குமாரன். And he was a son much loved by Abraham. சாராள் மிகவும் அன்பு வைத்து வளர்த்தாள். And Sarah had kept all his love in that she brought that boy. தேவன் அவனை அவர்களுக்கு கொடுத்தார். But God himself given that son to them. ஆனால் ஒரு நேரம் வந்தபோது அந்த ஆபிரகாமினிடத்திலே உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But when the time came, God said that you had to give that only son, the begotten son, as a sacrifice. இப்படி தேவனால் ஒரு கட்டளை உண்டாகிறது. But now a commandment is coming towards him. சற்று சிந்தித்து பாருங்கள். Just you think about it. ஆபிரகாம் முன்பின் ஒன்று யோசிக்கவில்லை. But Abraham, he never thought about anything here and there. ஆண்டவர் சொல்லிவிட்டார், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது ஒன்றுதான் ஆபிரகாமுடைய மனதில் இருக்கிறதே அல்லாமல் அவருடைய குமாரன் ஈசாக்கு இல்லை, தன்னுடைய மனைவி காணப்படவில்லை, வேற ஒன்று அவனுடைய மனதில் காணப்படவில்லை. When God said, and nothing was found in his mind, even son Isaac or Sarah, wife or anything. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். And you want to execute the word whichever uttered by the Lord exactly. கர்த்தர் பேசின இந்த காரியத்தை ஆபிரகாம் தன்னுடைய மனைவியினிடத்தில் சொல்லவில்லை. Whatever the Lord God spoken to Abraham, but Abraham did not share it to his wife. தன்னுடைய குமாரனிடத்திலேயும் சொல்லவில்லை. He did not tell those matter even to his sons. உண்மையாய் இருந்த ஆபிரகாமுக்கு பணிவிடை செய்கிற வேலைக்காரர்களிடத்திலேயும் சொல்லவில்லை. Even the faithful serving servant, he did not reveal this thing. யாருக்கும் சொல்லாமல் ஆபிரகாம் இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு பலி செலுத்தும்படியாக அதிகாலையில் புறப்பட்டு போகிறார். Even without telling anybody, early morning he was taking his only son Isaac, wanting to make sacrifice on the mountain of Moriah. ஏன் மற்றவர்களிடத்தில் சொல்லவில்லை? Why he did not share this thing to others? சாராளிடத்தில் சொன்னால் அவள் அழுது புலம்பி கூக்குரலிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு மகனை பலி செலுத்த விடாதபடி ஒழித்து விடுவாளோ என்ற ஒரு பயம். Why he never told to Sarah whether Sarah would hinder and whether Sarah would lament and hinder not to make a sacrifice. அடுத்த பகுதியில் ஈசாக்கு சொல்லிவிட்டால் அவன் ஓடி போய் விடுவானோ என்ற ஒரு பயம். Another fact, if this matter revealed to Isaac, whether he would flee away. வேலைக்காரனிடத்தில் சொல்லிவிட்டால் சாராளிடத்திலேயோ ஈசாக்கினிடத்திலேயோ அவன் சொல்லிவிடுவானோ என்ற ஒரு பயம். Even if it is revealed to servant, whether they will tell the matter to wife Sarah. அப்படி நடந்து விட்டால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவோமே. When all the thing happened, then I would be like a person disobeying God. ஆபிரகாமுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற உண்மையான பயம் இருந்தபடியால் அந்த பயம் மற்ற எல்லா பயத்தையும் மேற்கொண்டது. As Abraham had a fear of the Lord, he was able to prevail all those fears. கடைசியாக
இந்த ஈசாக்கை கொண்டு போய் ஆபிரகாம் அந்த மலையிலே பலி செலுத்த போகிறார். And finally, Abraham is taking Isaac and he wanted to offer him as a sacrifice on that mountain. முன்பின் யோசிக்கவே இல்லை. ஈசாக்கை கையையும் காலையும் கட்டி அந்த விறகுகளின் மேல் தூக்கி வைத்துவிட்டு தன்னிடத்தில் இருந்த கத்தி எடுத்து ஓங்கி வெட்டும்படியாக தன்னுடைய கத்தியை ஓங்கி விட்டார். He never thought here and there, and he was biting that Isaac and laid upon the wood what the knife he had, he was stretching for to kill him. அந்த நேரம் பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்தை கவனித்து பாருங்கள். In that time he can see what the voice is coming from heaven. ஆபிரகாமே, Oh Abraham, பிள்ளையாண்டான் மேல கை போடாதே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. God says, do not lay your hand upon your lad. ஒரு பயங்கரமான குரல் உண்டாயிற்று. But a terrible, horrible voice is emerging. எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல பாம்பு உள்ள வந்தால் இதோ பாம்பு வந்து கொண்டிருக்கிறது அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. Whenever you see a cobra is entering into the crowd, you won't say only a snake is coming. அப்படி சொல்றதுக்குள்ள அது எத்தனை பேரை கடித்து விட்டு போய்விடும். And while you say slowly, before that it will bite and leave the place. பாம்பு பாம்பு என்று ஒரு பயங்கரமான அபய குரல் எழுப்புவார். And immediately they will make an alarming sound saying, snake, snake. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் அபய குரலிட்டார். When God has seen the obedience of Abraham, God made an alarming voice. தேவ பயத்தின் மேன்மையை பாருங்கள். See the greatness of the fear of the Lord. தேவ பயத்தின் கிரியைகளை கவனித்து பாருங்கள். And look into the works of the fear of the Lord. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆண்டவர் சத்தமிட்டார். And God was shouting, saying, Abraham, Abraham, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. lay not thine hand upon the lad. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். I know that you fear the Lord now. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear people of God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் அடுத்த பகுதி ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடப்பதுதான். And fearing the Lord in the another part is walking in all the commandments of the Lord. ஆண்டவருடைய கற்பனைகளை அப்படியே கைக்கொண்டு நடக்கிறதுதான் உண்மையான தேவ பயம். And the fear of the Lord is exactly observing the commandment and walking after the commandments. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். Ecclesiastes chapter 12 verse 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. And that is the conclusion of the whole matter. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாவற்றை விட மிக முக்கியமானது என்ற அர்த்தம். That means apart from all, which is very important. மனிதன் மிக முக்கியமாக கைக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், What a man very importantly that he must observe, நீ தேவனுக்கு பயப்படு. that you have to fear the Lord. அப்படியானால் அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள். Then you keep all his commandments. இதுதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. And that is the duty that fell upon all men on the earth. அவன் மற்ற எல்லாவற்றையும் செய்யாமல் போனாலும் இந்த ஒன்றை அவன் செய்யத்தான் வேண்டும். இது ஒவ்வொரு மனிதன் மேலும் விழுந்த கடமை. Whatever he forget to do, but he must compulsorily do. That is the duty that imposed upon man. தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு அவன் பயந்து தேவன் மனிதன் கைக்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான கற்பனைகளை அவன் கைக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவ பயம். The man who had created, he must fear that Lord. The commandment, whatever given, he must observe and walk. That is the fear of the Lord. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். I was a man born and brought up in the Roman Catholicism. ரொம்ப பக்தியாக இருப்போம். I was a very godly man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எப்போதும் ஆலயத்தில் போய் அங்கே உதவி செய்கிறதான் என்னுடைய வேலையாக இருக்கும். Whenever I get time, I will be going and serving and helping in the church. வீட்டில் ஒரு வேலையும் செய்யறதில்லை. But I never do any work in my house. என்னுடைய தாய் திட்டுவார்கள். Even my mother would scold me. வீட்டில் சொல்ற ஒரு வேலையும் செய்யறதில்லை, எப்ப பார்த்தாலும் கோயில்ல போய் மாடு போல பாடுபடுகிறாய். Whatever work we give you, don't obey in the house, but you are suffering like an ox in the church. அங்க உள்ளதான அந்த குருக்கள் இடத்திலேயும் கன்னியாஸ்திரி இடத்திலேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். And they will be coming to the nuns, even to the father and brother, they will be complaining about me. இவனுக்கு புத்தி சொல்லுங்கள், வீட்டில் ஒரு வேலையும் அவன் செய்யறதில்லை. And please give a counsel and instruction. You never do any work in the house. எப்பொழுது பார்த்தாலும் கோயில்ல கிடக்கிறான், அது சரிதானா?
All the time he is only in the church. Is it the right thing? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். And always I was praying. ஆனால் என்னுடைய பாவத்திலிருந்து எந்த விடுதலையும் இல்லை. But I had no deliverance out of my sinful life. ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்தார். But one day God visited me. அவர் என்னை சந்தித்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். I want to say the words and how he met me. நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று ஆண்டவர் ஒரு அருவருப்பான காரியத்தை குறித்து சொன்னார். And even God is saying about an abominable thing. They that hate the word of God, and their prayer is abominable. வேதத்தை ஒரு மனிதன் கேட்காமல் அவன் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அவனுடைய ஜெபம் அருவருப்பானதாக ஆண்டவருடைய பார்வையிலே காணப்படுகிறது. Or whatever, whosoever, even though he prays, but he never hear the word of God, it is abomination. ஒரு மனிதன் எவ்வளவு ஜெபிக்கலாம். A man can pray for long hours. ஆனால் அவன் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், If a man never obey to the word of God, 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், 28 and 9th verse. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கி அவன் எவ்வளவு ஜெபித்தாலும் அவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. He that turneth away his ear from the hearing the law, even his prayer shall be abomination. அருமையானவர்களே, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், அந்த ஜெபமாலையில் 153 மணி ஜெபமாலை செய்யாமல் என்னுடைய படுக்கைக்கு போன நாட்கள் எண்ணி விடலாம், ஒரு சில நாட்கள் மட்டும்தான். Even while I was, if you are in the Roman Catholic, if you are a Roman Catholic, you know, without counting that 153 bead of the rosary, I never went to bed. அவ்வளவு ஜெபித்தாலும் பாவம் போகிறது இல்லை. Even though I pray, by my sin will never go away. சாமியார் இடத்துல போய் பாவத்தை அறிக்கை செய்ய சொன்னால், அறிக்கை செய்யும் போது அவர் 10 அருள் நிறைந்த மரியே என்ற மந்திரம் சொல்லுவாரு. நான் 20 வந்து சொல்லுவேன், ஒரு பாவமும் போகவில்லை. And while I was confessing my sin to the Father, you would say about the 10, ask me to say about Mary about 10, but I will say 20, but my sin will never go away. இதே போல இந்த பூமியில ஒவ்வொரு மார்க்கத்திலையும் மனிதன் ஏராளமான ஜெபங்களையும் தவங்களையும் எடுக்கிறான். Even today on the earth, man is making a lot of prayers and vows and all that. அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு மனிதன் போய்க்கொண்டே இருக்கிறான். Even man is going to many sacred places. பல விதங்களில் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். In many ways they are shaving their heads. ஆனாலும் பாவம் போகிறதில்லை. But even then the sins never go away. வருஷம் தலையில இருக்கிற முடியெல்லாம் போகிறது, ஆனால் இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாவம் கூட போக மாட்டேங்குது. And yearly all the hair on the head goes away, but the sin in the heart nothing goes. இது ஏன் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காட்டி கொடுத்தார். But why I asked why it is so, God only showed me this verse. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. Never hearing the word of God, turning the ear, it's something abomination before the Lord. சுருக்கமாக சொன்னால், நீ எவ்வளவு ஜெப தவங்களை பண்ணினாலும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் உனக்குள்ளே தெய்வ பயம் இல்லை, நீ தேவனுடைய பார்வையில் அருவருப்பான ஒரு நபர் என்று வேதம் தெளிவாக உன்னுடைய நிலவரத்தை குறித்து காட்டி கொடுக்கிறது. Even the word of God says very clearly, even if you have godliness, if you have prayer and meditation, if you never have the fear of the Lord, there is nothing. மனிதன் கைக்கொள்ளும்படியாக தேவன் மனிதனுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். Only to obey God had given all kind of commandments. நாம் வேகமாக வண்டி ஓட்டலாம், And we can drive very hastily. ரொம்ப திறமையாக ஓட்டலாம். And very skillfully we can drive the vehicle. வண்டி ஓட்டுகிறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கலாம். Even you might have got the first prize in driving the vehicle. நீ சாலை விதிகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் எங்கேயாயிலும் அடிபட்டு நீ சாவாய். If you never obey to the road rules, anywhere you will be wounded and die. உன் திறமை உன்னை காப்பாற்றாது. Even your skill in no way will save you. உன்னுடைய அனுபவம் உன்னை காப்பாற்றாது. Even the experience what you have in no way will going to save you. ஏனென்றால் நீ சாலை விதிகளை கைக்கொள்ளவில்லை. Because you never observe the road rules. பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. You never obey to the commandments. நிச்சயமாக நீ அடிபட்டு நீ மரிக்க வேண்டியதான விபத்துக்குள்ளாகி மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
certainly you will be wounded in the accident, you will die. அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. Even that the word of God says. வேத வசனங்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் எவ்வளவு ஜெபங்களை பண்ணினாலும் உன் ஜெபம் அருவருப்பானது. Never obey to the word of God. Whatever, long ever you make a prayer, it is all abomination. அன்று முதல் கர்த்தருடைய வசனங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். From that time I started reading the scripture. கர்த்தர் ஒவ்வொரு வசனங்களின் மூலம் என்னுடைய கண்களை பிரகாசித்தார். And the Lord God brightened my eye through those verses. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிகிறதுதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறது. And reading the scripture, even apart from the sacrifice, obeying to God is the better thing. நாம் ஆலயங்களுக்கும் வாரி வாரி பணம் கொடுக்கலாம். Even for the church, you may just pour out your money. அநேக ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம். Even you can help them in building the churches. நாம் எவ்வளவு தான தர்மங்களை செய்யலாம். Whatever the alms you may able to do. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ கட்டின ஆலயமோ நீ பண்ணின தான தர்மங்களோ உன்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. And if you never obey the word of God, whatever the alms, whatever the good work you did, that will never help you to escape from the hellfire. பலியை பார்க்கிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். Even apart from the sacrifice, obeying to God is the better thing. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இந்த இரண்டு பகுதிகள் அடங்கி இருக்கிறது. In the aspect of fearing the Lord, these two parts are contained in ஒன்று that. தீமையை பாவங்களை வெறுக்க வேண்டும். One, the evil, the sin, that you must hate it. இன்னொன்று தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Another thing, you must obey to the word of God. இவைகள் இரண்டும் சேர்ந்ததுதான் தேவ பயம். When both of them join together, it's called as the fear of the Lord. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி அழைக்கப்பட்ட நாமோ பயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். As we have been called to worship the Lord, to get that immortal kingdom, with all fear we had to worship நீ Him. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை கவனித்துப் பார். While you go to the church, look back into our ways. ஊடர் பலியிடுகிறது போல நீ பலி செலுத்தாதே. You must never make a sacrifice like a fool. நீ தேவாலயத்துக்கு பலி செலுத்த போகும்போது முதலாவது உன் நடையை உன் ஜீவியத்தை உனக்கு இருக்கிற தெய்வ பயத்தை நீ கவனித்துப் பார். While you go for the church, for the temple, and you had to see what kind of way, what kind of behavior, the life you have. தீமையை வெறுத்து பாவத்தை வெறுத்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு போகிறாயா உன் நடையை கவனித்துப் பார். You must hate evil, hate sin, and keeping alive, and you have to look into our ways. இவைகளை செய்யாத ஒரு ஆராதனை புத்தி இல்லாத ஒரு ஆராதனையாக காணப்படுது. When you never do all the thing, it will be something like a foolish worship. அப்படித்தான் இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ ஆராதனைகள் நடக்கிறது. மனிதர்கள் எந்த விமோசனத்தை பெற்றுக்கொள்கிறது. That's why upon the earth a lot of services and worship is going on, but they are not able to find any solution or remedy. இரண்டாவதாக பக்தி. The second thing, it's called the reverence. முதலாவது பயம், இரண்டாவது பக்தி. The first is the godly fear, the second one is the reverence. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கடவோ. With the godly fear, with reverence, and we had to serve and worship God acceptably. பலவிதமான பக்திகளை இந்த பூமியில நாம் காண முடியும். And you can find the lot of godliness or the reverence upon the earth. மாயமான பக்தி. And even it is something which is hypocritical godliness. குரு பக்தி. And even it is even the devotion towards the priest. தெய்வத்தை விட குருமேல் மனிதர்கள் அதிக பக்தி வைத்திருப்பார். And even apart from God, even upon the priest, they will have much devotion. இப்படி வேதத்தில் மட்டுமல்ல நடைமுறையில் அநேக பக்திகளை நாம் பார்க்கிறோம். Not only in the scripture, in the practical life, we can find a lot of reverence and piousness. தேவ பக்தி என்று சொல்லுவதிலும் கூட இரண்டு பகுதிகள் அடங்கி இருக்கிறது. Even in the reverence, there are two parts it contains. ஒன்று தாழ்மை. The one is the humility. உண்மையான தெய்வ பக்தியில் அடங்கி இருக்கிறதான இரண்டு பகுதியில் ஒன்று தாழ்மை. And in the true reverence, in the two parts, one among is the humility. முதலாம் தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. And 1 Timothy 3rd chapter verse 16.
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தெய்வ பக்தி என்று சொல்லுவது அது ஒரு ரகசியம். Even this reverence, it's something like a mystery. சாதாரண ஒன்று அல்ல. It's not an ordinary thing. அது ரகசியமான மறைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, ஒரு பகுதி, விலையேறப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. It is something which is concealed, which is something like a mystery, a precious one. முக்கியமான காரியத்தை, விலையேறப்பட்ட காரியத்தை தான் அதிக பாதுகாப்பு கொடுத்து மறைத்து வைத்திருப்பார். Whatever is something important, whatever is something so significant, they give a protection and keep தேவ it aside. பக்தி ஒரு ரகசியமாக இருக்கிறது. Even the reverence is something like a mystery. அது என்ன? What is that? யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மை உள்ளது. And as it is accepted, it is something great. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். That God was manifested in the flesh. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய எல்லா உன்னதமான மகிமையையும் மனித நிமித்தம் அவர் இழந்து விழுந்து போன இந்த மனித சாயலில் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தாரே, அந்த தாழ்மைதான் தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. Even the Lord God who possessed all the glory, the great thing, but who had humbled himself and who had coming in for the sake of the human being, that's called that reverence. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவோம். And with all kind of reverence, with all kind of godly fear, we had to serve and worship the Lord. மனிதன் தன்னை தாழ்த்த வேண்டும். And man must humble himself. மனிதனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். Oh man, God himself has shown what all the thing is good thing. இந்த பூமியிலே நன்மை இன்னதென்று தேவன் மனிதனுக்கு அறிவித்திருக்கிறார். Even on the earth, whatever good God had declared to man. நியாயமானதை செய். And you do whatever that is just. உன்னுடைய இருதயத்துக்கு தெரியும் எது நியாயம் என்று. நியாயமானதை செய். Whatever that is just, even your heart will say, you do. மற்றவர்களுக்கு இரங்குகிற இரக்க சுபாவத்தை சிநேகி. And as you show mercy, that tendency, you love that. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்துகள். And even before the Lord, you walk with all humbleness. இதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார்? Apart from that, what God requires from you? மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Whatever ஆனால் மனிதனிடத்திலே கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான். God is providing whatever needful for man, but one thing he requires from man. அருமையானவர்களே, நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். Oh dear beloved, whatever we ask, the Lord God is providing everything. ஆனால் நம்மிடத்திலே தேவன் கேட்கிறது ஒன்றே ஒன்று. But what God is requiring, that is only one thing. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நட. Even from the Almighty God, you must walk humbly. தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார். And whosoever humble, God gives grace. அவர்கள் தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி பிரயாணம் பண்ணுகிறார். And those people are making journey to get that immovable kingdom. எப்படிப்பட்ட மனிதனும் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தத்தான் வேண்டும். Whatever man, he must be humble before that God. தாவீது ராஜாவை கவனித்து பாருங்கள். You look into the King David. அவன் ஒரு பெரிய ராஜா. And he happened to be a great king. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜா. And he was a king of the whole of the Israel. சிறுபிராயம் முதல் கொண்டு யுத்தம் பண்ணின பழகின ஒரு யுத்த வீரன். And he was a warrior even from the childhood. அவன் பெலிஸ்தியர்களை முறியடித்த பலமுறை முறியடித்த ஒரு மனிதன். And he was a man who conquered the Philistines. ஆனால் அந்த மனிதன் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம், ஆண்டவரே நான் ஒரு ஏழை என்று தன்னை தாழ்த்துகிறார். Whenever he go into the presence of the Lord, that great King David says, I am a poor man. யோபு ஊத்ஸ் தேசத்துல பெரிய மனிதன். And even Job was in the city of Uz, he was a great. தேவ சமூகத்துக்கு போகும்போது அந்த பணக்காரன் தன்னை தாழ்த்துகிறதை பாருங்கள். And even while he was going in the presence of God, how that wealthy man, how he humble. நான் ஒரு காற்றடித்த சருகு, காய்ந்து போன துரும்பு என்று சொல்லுகிறார். I am only a dry leaf, only a dry streak before the Lord. அருமையானவர்களே, மனிதன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். Oh dear beloved, before the Lord man must humble himself. தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை.
Before the Lord, we are nothing. நாம் ஒன்றுமே இல்லை. We are nothing before the Lord. நாம் சூனியத்திலேயே சூனியமாக இருக்கிறோம். And we are empty and vacuum nothing. ஆனபடியால் மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தத்தான் வேண்டும். As we are happen to be the human being, before the Lord, we must humble. எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. We have nothing to boast of our side. மேன்மை பாராட்டுகிறவன் தன்னுடைய ஞானத்தை குறித்தோ தன்னுடைய திறமையை குறித்தோ அல்ல, பூமியிலே இரக்கத்தையும் நியாயத்தையும் செய்கிற தேவனை குறித்தே அவன் மேன்மை பாராட்ட கடவன். Even man may not boast about his greatness, even about the great skill, but the Lord who is having mercy, let him about show boast தேவ about it. பக்தி ஒரு ரகசியம், அது தாழ்மையாக இருக்கிறது. Even that godliness, even the reverence, it is something of mystery. இரண்டாவதாக தேவ பக்தியின் மற்றொரு பகுதி என்ன? What is another part of that reverence? யாக்கோப்பு 1:27 வசனத்தை வாசி. James chapter 1 verse 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. 26 வசனத்தை வாசியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தேவ பக்தி என்றால் என்ன என்பதை குறித்து தெளிவாக படிக்கிறோம். Now here we read about the reverence very clearly about in this passage. அவன் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விதவைகளையும் விசாரித்து உதவி செய்ய வேண்டும். And he must visit the fatherless, widows in their affliction. இதுதான் சுத்தமான தேவ பக்தி. That is called the pure reverence. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 10 முதல் 2 வசனத்திலே கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். Even as the apostle, the 10th chapter, the first 2 verses, we read about a man who was called the Cornelius. வீட்டார் அனைவரோடும் அவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தான். Even with all the household, he was a very pious and reverential man. அவனை குறித்து வாசியுங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப தேவ பக்தி என்று சொல்லும்போது அது மிகுந்த தான தர்மங்களையும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரித்து உதவி செய்கிற ஒன்றாக இருக்கிறது. And even their reverence is something like even visiting and inquiring about those fatherless and widows and giving alms. மனிதன் தன்னை தாழ்த்த வேண்டும். Man must humble himself. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவிகளை விசாரித்து உதவி செய்ய வேண்டும். Even he must help the poor, even the widows, even the fatherless. இதுதான் உண்மையான தேவ பக்தி. That is called the pure reverence. இந்த 2 காரியத்தை செய்யாமல் நாம் எவ்வளவு ஒரு வேஷம் போட்டாலும் அது ஒரு பக்தியாக தேவனுடைய பார்வையில் கணக்கில் வராது. Even when we never do that, whatever the reverence we show, it will never be counted by the Lord. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ, As we receive that kingdom which will never be moved. ஒன்று தேவனுக்கு பயப்பட வேண்டும். First, we had to fear the Lord. இரண்டாவது பக்தியுள்ளவர்களாய் தெய்வ பக்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Secondly, we had to be like a reverential people. இந்த 2ஐயும் செய்து கொண்டு இதோடு கூட தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். And having these 2 aspects, and we had to do acceptable service of worship before the Lord. எத்தனையோ விதமான ஆராதனைகள் இந்த பூமியில நடக்கிறது. And we can find many kinds of worship going on this earth. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ற ஒரு ஆராதனையை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. But the word of God is introducing about one acceptable service. நாம் கூடி பாடி ஆடி கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறோம். And we gather and we sing and dance and rejoice in the Lord. ஒவ்வொருவரும் இப்படி பல இடங்களிலே பல விதங்களில் அவர்களுடைய வெளிப்படுத்தப்பட்டதின்படியே செய்து கொண்டிருக்கிறார். And everyone in that gathering, according to the revelation, they are rejoicing in the Lord. எல்லா மதங்களிலே ஆராதனைகள் நடக்கிறது. Even in every religion you can find all this kind of services going on. ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிற அந்த தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை உண்டு. But the Lord God who established the kingdom which cannot be moved,
but what he accepts, yeah, service, your worship, which is found in the midst of நாம் இந்த men. பூமியிலே செய்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான ஆராதனையா என்று ஒரு கேள்வியோடு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And we had to examine ourselves, whatever the worship we serve, we do, and whether it is acceptable before the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்க. Let us turn our attention to Romans chapter 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. And this is the acceptable service before the Lord. அன்றியும் சகோதரரே, And oh, hence, brethren, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை and even your bodies, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். and surrender as a holy, acceptable unto God. இந்த உலகத்தை பார்த்து அதற்கேற்ற ஒரு வேஷத்தை நீங்கள் போடாதீர்கள். And never look into the world. You never have a guise accordingly. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் தரித்துக் கொள்ளாதீர்கள். As you are running toward the kingdom which is immovable, even upon your body, you must never adorn any kind of fashion. உங்களுடைய சரீரங்களை முதலாவது பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். First of all, what do you have to do? The body must be surrendered to the holiness. ஜீவ காலமெல்லாம் ஆண்டவருக்கு, நீ உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் இந்த சரீரம் அப்படியே ஒப்பு கொடுக்கப்பட்டு கடந்து செல்லட்டும். Even all your lifetime, this body must be absolutely surrendered to the Lord. உலக வேஷத்தை நீ தரித்துக் கொள்ளாதே. Do not have the guise of this world. நீ அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். But you are moving towards immovable kingdom. அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லுவது, ஒரு மனிதன் தனக்கு தந்திருக்கிறதான இந்த சரீரத்தில் இந்த ஒரே ஒரு முறை பூமியிலே ஜீவிக்கும்படி கொடுக்கப்பட்டதான இந்த தருணத்தில் தன்னுடைய சரீரத்தில் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். What is the acceptable service when the Lord of God who has given this body, he must surrender the body for the holiness. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டாம். And even plaiting their hair, adorning with all kind of jewels and ornaments, on all these things never be your external adornment. உலக வேஷத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளாதிருங்கள். Do not have any kind guise of this present world. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளாதிருங்கள். And you do not have any kind of guise or fashions of this present world. தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அவருடைய விருப்பம் என்னதென்று அறிந்து அதை செய்யுங்கள். And you understand whichever which is reasonable, whichever acceptable before the Lord. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். Oh dear beloved, God has given one body. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, எத்தனையோ பேர் இந்த பூமியிலே கண்ணு தெரியாமல் இருக்கிறார்கள். Even I usually used to think, even on the earth there are many without sight. ஆண்டவர் நமக்கு 2 கண்களையும் நன்றாக பார்வையோடு தந்திருக்கிறார். Even God has given 2 eyes with a good sight. எத்தனையோ பேர் கால்கள் நடக்க முடியாதவர்களாய் முடவர்களாக இருக்கிறார். Even many are like a lame, not able to walk. எத்தனையோ பேர் கை சரியில்லாமல் இருக்கிறார். Many they are not having a proper hand. எத்தனையோ பேருக்கு காது சரியில்லாமல் இருக்கிறது. Many are not having the proper ears. எத்தனையோ பேருக்கு மூளை சரியில்லாமல் இருக்கிறது. Many they are not having a proper brain. எத்தனையோ பேர் ஊமையாக இருக்கிறார்கள். Many are like a dumb mute. ஆண்டவர் நமக்கு ஒரு குறைவில்லாமல் ஒரு நல்ல சரீரத்தை தந்திருக்கிறாரே. But God, without any deficiency, God had given one good body. எதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? For what purpose the body have been given? கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் நம்மை போன்ற ஒரு சரீரத்தில் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். But the Lord God, as he is having that body like us, came down from heaven. அவர் இந்த பூமியில் பிரவேசிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்க. While he entered into the earth, you listen to the word he uttered. பிதாவே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். Oh Father, you have prepared a
body for me. இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். Lo, I come to do thine will. இந்த சரீரத்தில் உமக்கு பிரியமானதை செய்து நிறைவேற்ற இதோ வருகிறேன். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. Lo, I come to do thine will in this body. That is the acceptable service. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, Oh dear brothers and sisters, தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். the Lord had given a body. இந்த சரீரத்தில் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். In this body we have to do acceptable service. நாம் நினைக்கிறோம் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராவிட்டால் அது பெரிய பாவம், வந்துவிட்டால் அதெல்லாம் சரிதான் என்று யோசிக்கிறோம். We think when we come to the Sunday worship, it is a good thing. When we don't come, it is a great sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் ஆராதனைக்கு வருகிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. It's not the matter we are attending to the worship. ஆனால் நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களில் எந்த விதத்தில் நாம் உபயோகப்படுத்துகிறோம்? But how we utilize our body in this day, that is the question. சரீரம் முழுவதிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்து அவருக்கு ஏற்ற விதத்தில் ஜீவிக்கிறோமா? Whether we are surrendering the whole body, whether we are able to live according to his expectation. தேவன் கிறிஸ்துவை எழுப்பினாரே, And God the Father raised the Christ. நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். Even as by his power he will raise us up. இயேசுவுடைய சரீரம் எப்போது எழுப்பப்பட்டது? And what time the body of Christ was raised up? அவர் பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜீவித்தார். And without sin, without committing sin, he overpowered and had a victorious life. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். Even they that Christ and all their your lust and the flesh and everything be crucified on the cross. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். God never called us for filthy thing, but called us for the holy thing. உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவுடைய அவயவங்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that your body is a member of God? நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். And we all happen to be his temple. அப்படினால் அருமையானவர்களே, இந்த சரீரம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh dear beloved, the body have been given only to do a holy life. அப்படிப்பட்ட சரீரங்கள் தான் அன்றைக்கு எழுப்பப்படும். Only those body will be raised up in those days. அந்த சரீரத்தை தான் ஆண்டவர் ஒரு நாள் எழுப்புவார். Only those body one day God will raise it up. அந்த சரீரம் தான் மறுரூபமாக்கப்படும். Only that body one day it will be transformed. அப்படிப்பட்ட ஒரு சரீரம் தான் மரித்தோரிலிருந்து எழும்பும். Only that kind of body in the midst of that dead it will rise up. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. And it is something which is acceptable service before the Lord. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்யுங்கள். And with all kind of godly fear, reverence, you have to worship with the acceptable service. ஆனபடினால்தான் விவாக ஜீவியத்தை குறித்து வேதத்தில் சொல்லும்போது விவாகத்துக்குரியவர்கள் அவர்கள் எந்த விதத்திலையும் தங்களுடைய விவாக ஜீவியத்தை அசுசிப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. Even regarding the marriage thing and even the aspect regarding the marriage, they must never defile it. அவர்கள் விவாகம் பண்ணினாலும் வேறு யாரும் மேலும் எந்த விதத்திலேயும் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை வைக்கக்கூடாது என்று தெளிவாக எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read in Hebrew 13th chapter very clearly, they have been married, they must never keep the lust upon anybody. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தங்களுடைய விவாக ஜீவியத்தில் வேறு யாரும் குறுக்கிடாதபடிக்கு தங்களுடைய ஜீவியங்களை பாதுகாத்துக் கொள்ள. Even in the married life, no one should interfere in such a way they can preserve themselves. இல்லாவிட்டால் அப்படிப்பட்டவர்களுடைய சரீரங்கள் எழும்பாது. If not, those body will never rise up. யோபு சொல்லுகிறார், அந்த நாட்களிலேயே நான் அயலானுடைய வாசலை எட்டி பார்க்கவே இல்லை. Even in those days, Job says, even I never peeped the other stranger's house. அந்த நாட்களிலேயே தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்துதலோடு தங்களுடைய ஜீவியத்தை சரீரத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று பார். See in those days what kind of revelation, how much they have preserved their body. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Let's surrender ourselves with all godly fear, with all reverence,
that we have to make acceptable service. சிலர் கேட்கக்கூடும், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில செய்ய முடியுமா? And some might question whether we could do such things even on this earth. அதற்குத்தான் வேதத்தில் இந்த வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம், கிருபையை பற்றிக்கொள்ளுங்கள். That's why we read very clearly in the scripture that we had to hold fast the grace. இந்த கிருபையின் மேன்மையை குறித்தும் அதை பற்றிக்கொள்வதை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சாயங்காலம் நாம் சிந்திப்போம். And even tomorrow, if it is the will of God, the greatness of this grace and holding that grace, let us deal tomorrow evening. இன்றைக்கு தேவன் மனிதனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை அவ்வளவு விசேஷமானது. Even God had given grace. That grace is so great. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுவோமா? Let us all kneel down. Shall we close our eyes? சற்று நம்முடைய கண்களை மூடி நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை திரும்பி பாருங்கள். Let us close our eyes. Let our eyes look into that, the kingdom which is immobile, established for you. அருமையானவர்களே, சீக்கிரமாய் நாம் இந்த பூமியிலே குடியிருக்கிற அந்த ராஜ்யங்கள் ஒளிந்து போக போகிறது. Oh dear beloved, very shortly whatever we lay upon the earth, and all the things going to be destroyed. அசைவில்லாத ராஜ்யம் வெகு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. Even that immobile kingdom very shortly going to appear. நீ என்ன செய்ய போகிறாய்? What you are going to do? அப்படி ஒரு ராஜ்யம் வரும்போது நீ என்ன செய்ய போகிறாய்? If that kingdom come, what you are going to do? அருமையான நண்பனே, ஒரே ஒரு முறை தானே இந்த பூமியில் நீ ஜீவிக்க போகிறாய். Oh friend, only once you are going to live upon this earth. இன்னொரு தருணம் உனக்கு கிடையாது. Even you will never have another chance. ஒரே ஒரு சரீரத்தை தானே ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். Only God has given only one body. ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த ஒரு சரீரத்தில் அவரை பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படி நம்மை சமர்ப்பிப்போமாக. As God has given that one body, let us please that God. Let us do that acceptable worship before Him. கண்களை மூடின வண்ணமாக நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். As our eyes close, let us surrender body, soul and spirit to the Lord. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்வோமாக. As we are going to that immobile kingdom, let us worship the Lord with the godly fear, with the reverence. இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய ஆராதனையில் தேவன் மகிழ்ச்சி அடையட்டும். Even in this evening time, let God rejoice. பயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்வோமாக. With all fear, let us make a worship. தீமையை பாவத்தை வெறுப்போமாக. Let's hate evil and sin. தேவனுடைய வசனங்களுக்கு யோசிக்காமல் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமாக. Even to the word of God, like Abraham, as he never given to thought, in such a way, let us obey. தேவ பக்தியுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. Let's be a people having that reverence. உண்மையான ஒரு தாழ்மைக்குள்ள கடந்து வருவோமாக. Let's really come into the real humility. கடந்த நாட்களில் எதை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு எனக்கு இனி இந்த பெருமை வேண்டாம் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லி விடுவோமாக. Whatever we are boasting, whatever the pride we had, let's say to the Lord, I don't need anything. சரீரத்தில் ஒரு அவயவம் குறைவில்லாமல் ஆரோக்கியமாயிருக்கிற நீ மற்ற குறைவுள்ளவர்களை இன்றைக்காயில் நீ அற்பமாய் எண்ணி இருக்கிறாயா? As you have all healthy body, the people who have some deficiency in the body, have you ever low estimated them? விரும்புகிற எல்லா பாவத்தையும் துணிகரமாக செய்யும்படியாகவா கர்த்தர் ஒரு ஆரோக்கியமான சரீரம் கொடுத்தார்? As only God had given a body, a healthy body, to commit a presumptuous sin. இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக அல்லவா உனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை ஆண்டவர் தந்தார். Only God had given a healthy body that you had to do acceptable service. நீ அப்படி செய்யாமல் போனதுதான் உன்னுடைய வியாதிக்கு ஒரு காரணம் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். Even God is saying, as you fail to do, that is the reason for your sickness. சரீரங்களை சமர்ப்பிப்போமாக. Let's surrender our bodies. இன்றைக்கு எத்தனையோ வருடமாக இருந்த உன் கட்டுகள் இந்த சரீரத்தை விட்டு அவிழ்க்கப்பட போகிறது. And the bonds or whatever which was upon your body for many years going to be released. இதுவரைக்கும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருந்தாய். And so far you had a life without peace. இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படி உன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து பார். And even according to the will,
even you had to present to the acceptable service. ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் எளியவர்களையும் விதவைகளையும் விசாரித்து உதவி செய்ய முன்னுக்கு வாருங்கள். You come forward to help the poor, widow, fatherless. நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்படியாக முன்னுக்கு வருவோமாக. Whatever we have, let's come forward to give to those kind of people. அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரன் நீண்ட நாட்களாக வியாதியா இருந்தார். Even in America, one billionaire for very long years, he was a sick man. பணத்துக்கு மேல பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது. While money was heaping one after அவன் another. வியாதி முத்தி மரிக்கிற தருவாயில் வந்து விட்டார். But even sickness ripened and was come to a ஒரு நிமிடம் சிந்தித்தான், இந்த பணம் எல்லாம் எதற்காக? 1 minute he thought, why all this money? நான் சாக போகிறேன். I'm going to die. ஆனபடியால் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு சாவோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தெரு தெருவாக போய் பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் அதை வாரி வாரி கொடுக்க ஆரம்பித்தார். And he just got those money, dollars, whatever the street, he was throwing in the street. கொடுக்க கொடுக்க அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாயிற்று. While he was throwing and giving, health came in his body. எல்லாவற்றையும் கொடுத்தான், சரீரத்தில் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார். He gave everything and he got a wholesome healing in his body. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God. உன் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி பரிசுத்தத்துக்கு சமர்ப்பிப்பாயாக. While you surrender your body for the holiness. கண்களை மூடி தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்று முதல் என்னுடைய சரீரம் உமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமாக. You close your eyes and lift up your right hand and you say, Lord, I give my body to do the acceptable service. நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வல்லமை உங்களை தொடுகிறது. While you say, you can see some power is touching you. தேவன் உன்னை தொடுகிறார். And the Lord God is touching ஒப்பு you. கொடுக்கப்பட்ட சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். And whatever the body surrendered, he is quickening that அந்த body. சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை அறுக்கிறார். And whatever bad, he is cutting it off. உனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனையை கொடுத்து கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் உன்னை விட்டு அகன்று போகிறது. As that evil spirit would never give us peace, now as you surrender, leaving you. பல வருடமாக குறிப்பிட்ட பாவத்தில் உன்னை கட்டி வைத்திருந்த அந்த பாவத்துக்கு பின்பாக இருந்த அந்த பொல்லாத ஆவி உன்னை பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தபடியால் உன்னை விட்டு நீங்கி போகிறது. Even the power which was for many years as you are given for holiness is leaving you. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். And the Lord God is அந்த delivering you. பொல்லாத ஆவியின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். And he is delivering from that kind of evil spirit. இத்தனை வருடமாக உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பாவம் இனி உன்னை அடிமைப்படுத்த முடியாது. Whatever sin that captivated you, any longer it will never going to captivate you. உன் சரீரம் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Your body have been surrendered to do acceptable service. உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை இன்றைக்கு உன்னை விட்டு அகற்று. And remove all your pomp life right now. இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்துக்கொள். You make a decision that you will never do such kind of உன் life. குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் அனுப்புகிறார். And God is sending a great rest in your family. இன்று முதல் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிகிறவர்களாக மாறுவார்கள். Even now your children going to obey you. அருவருப்பானதை அகற்றிவிடு தேவனுடைய பிள்ளையே. Oh dear child, remove all the abominable things. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படி கர்த்தர் ஒரு அழகான அருமையான சரீரத்தை தந்திருக்கிறாரே. Only to do the service, God has given a beautiful body. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை செய்வோமாக. Let's do your very acceptable service to the இன்னும் கொஞ்ச Lord. நாட்கள், Only few days. இன்னும் கொஞ்ச நாட்கள் Only few days. அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். We will enter into the ஹல்லேலூயா. kingdom. அசைவில்லாத நம்முடைய சொந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். And we are going to enter into that immovable kingdom. அவருக்கு பிரியமான ஆராதனை செய்வோமாக. Let's able to do acceptable நம்முடைய service. சரீரம் முழுவதையும் அவருக்கே ஒப்பு கொடுப்போமாக. And let's surrender our body completely to Him. சரீரத்தின் எல்லா பகுதியும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படட்டும். Whatever parts, thing, and let it be acceptable. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஆமென். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே.
பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் எங்காலும் தொனிகையில் மகிமையிலே எங்காலும் தொனிகையில் பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் எங்காலும் தொனிகையில் எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய கண்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்டுகொண்டே இருக்கிறது. Even the eyes of the Lord is looking at everyone who ever seated under the place. யார் ஒரு புதிய தீர்மானத்தோடு இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கை செய்வேன் என்று தங்களுடைய சரீரங்களை சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் முத்திரை இடுகிறார். And whosoever with a new decision, whosoever surrender the body, the Lord is healing the body. ஒரு புதிய அபிஷேகத்தால் கர்த்தர் அவர்களை நிரப்புகிறார். And with a new anointing, God is blessing ஒரு them. புதிய எண்ணெய் அவர்கள் மேல் வார்க்கப்படுகிறது. A new oil is being poured upon. ஒரு புதிய பலத்தால் தேவன் அவர்களை இடைகட்டுகிறார். And with a new strength, God is girding down. இன்று முதல் நீ புதியவன் என்று ஆண்டவர் பெயரிடுகிறார். Now God says that you are a new man. நீ பழைய ஆள் அல்ல. You are not an old man. நீ பழைய மனிதன் அல்ல. You are not an old உன்னை person. காண்கிறவர்கள் உன்னிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண போகிறார்கள். And whoever see, they are going to see the great thing in you. நீ ஒரு புதிய ஆள். And you are a new person. கர்த்தர் உன்னை புதியவனாக மாற்றி இருக்கிறார். The Lord has changed it as a new நீ person. எழும்பி கர்த்தருக்காக புறப்படு. You rise up and walk for the Lord. நீ எழும்பி இந்த சரீரத்தில் தேவ சித்தம் செய். And you rise up and do in the body the will of God. பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் பரிசுத்தமாகுதலே பயத்தோடு காத்துக்கொள்வோம் எங்காலும் தொனிகையில் மறுரூபமாக எழுப்புவோமே மகிமையிலே 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 கர்த்தர் கொடுத்ததான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் நாளில் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனையும் எழுப்பி பலப்படுத்தினாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த சாயங்கால வேளையில் சந்தித்தாரே, அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் புதுப்பித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக நம்பிக்கையினால் நம்மை நிரப்பினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி தீவிரமாய் நடக்கும்படி நம்மை உயிர்ப்பித்தாரே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டத்தை வேகமாக்கி கொடுத்தாரே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. கடந்த 2 நாட்களாக நீர் மகிமையாக வெட்டி சிறந்து வானாதி வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த 3ஆம் நாள் மாலை நேரத்திலும் எங்கள் மத்தியில் கடந்து வந்து இந்த ஆராதனையெல்லாம் நீர் பொறுப்படுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதபாட கூட்டங்களிலே கர்த்தர் பலத்த கிரியை செய்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. வந்ததான எல்லா ஜனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணும்படியாக கிருபை தந்தபடினால ஸ்தோத்திரம். இந்த தாசனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அதனால் அசுவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக கிருபையை பற்றிக்கொள்கிறோம்ங்கிறதான வேத வசனத்தின்படி நீர் ஆண்டவரே 3 நாட்களாக பேசி வந்தீர். இந்த வேத வசனத்தில் நாங்கள் ஆண்டவரே அசுவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாங்கள் விசேஷமான கீழ்ப்படுதல்களாகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடும் ஜீவிக்கிறதாக பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களை பின்பற்றி ஆண்டவரே புதிய ஏற்பட்ட உபதேசத்தின்படி ஜீவிக்கவும் கர்த்தாவே தீமையாகிய பாவங்களை வெறுத்து ஆண்டவரே உமக்கு பயந்து வசனத்தை கீழ்ப்படிந்து நடந்ததான ஆபிரகாமை போலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் ஜீவிக்கிறதாக எங்கள் தாழ்த்து எளிமையாக்குறங்க தாவே. கொர்நேலியை போல பக்தியுள்ள ஒரு ஜீவியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் இந்த பக்தியுள்ள ஜீவியங்கள் காணப்படுத்துவதாக உமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக எங்களுடைய சரீரத்தை ஜீவவிலையாக ஒப்படைக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம். அருவருப்புகள் எல்லாம் அகற்றி உம்முடைய பிரியமான ஒரு ஜீவன் செய்ததாக எங்களை செம்மையான வழியிலே பரிசுத்த ஆவியாக நடத்தும்படியாக உடைய தூதர்களை பலப்படுத்த வேண்டிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே நாங்கள் வெளியேறப்பட்டவளாய் மாறுவதற்காக எங்களை இந்த நாட்களில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்ததான ஜனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை நடப்பித்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. உடைய தாசனை பலப்படுத்தி இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் பேசுறதுக்காக கிருபை தந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. உடைய தயவுலகாரம் உடைய பிள்ளைகளோடு வேண்டிக்கிறங்க தாவி. வந்ததான எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் புதிய ஆத்மாக்களுக்காகவும் உடைய ஜனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. ஸ்தோத்திரம். நாங்கள் நித்தியத்திலே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுள்ளாய் எங்களை தாழ்த்து எரிமாக்கிறோம். நாங்கள் தாழ்மையுள்ளாக மனத்தாழ்மையோடு ஜீவிக்கிறதாக எங்களுடைய சரீரத்தை ஜீவவிலையாய் ஒப்படைக்கிறதாக பரிசுத்தம் வெளியேற்றமான ஜீவியம் காணப்படுத்ததாக எங்களை வெறுமையாக்கி ஒப்படைக்கிறாங்க தாவே. பரிசுத்த ஆவியான பலமாக கிரி நடப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தில் ஆண்டவரே கிரிசிற எல்லா வலிமைகளையும் நிர்மூலமாக்கி போட்டதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லா அசுத்த வலிமைகளும் அகற்றிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியான பலமாக கிரியை செய்து எல்லா அந்த காலத்தின் வலிமைகளான அக்கினிக்கு சுட்டைக்கிறதுக்காக நீ அனுப்பிவிட்டபடினால் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாய். பரிசுத்த அக்கினி பட்சிக்கிற ஆவியானவர் பலமான கிரியை செய்து கொண்டு நாமத்தை மயப்படுத்தின மட்டும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாய். தயவுள்ள கருத்தில் படிக்கிறோம். சந்ததான வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு 100 மடங்காய் பலம் கொடுக்க முடிய வேண்டிக்கிறாங்க தாவி. தொடர்ந்து நாளைக்கு நடக்க வேண்டிய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க தாவி. மாலை நடக்கிறதான வேதபாட கூட்டத்தின் கடைசி கூட்டத்தின் ஆசீர்வாதம் ஆகி தரும். பிரயாணப்பட்டு போகிறதான் தம்முடைய பிள்ளையோடு நம்முடைய சமூகம் முன்னால் செல்ல முடிய வேண்டிக்கிறோம். திரும்ப பாருமுடி கிருபை தொட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவருடைய என்றென்றைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.